بسم الله الرحمن الرحيم. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது தொடர் வகுப்பில் குர்ஆன் கூறும் மறுமை வாழ்வு, குர்ஆன் வசனங்கள் மறுமை சம்பந்தமாக என்ன கூறுகிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கடந்த நமது வகுப்பில் இறுதி நாள் என்றால் என்ன, மறுமை நாள் என்றால் என்னது, மறுமை நாளை பற்றி யூதர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அவர்களுடைய நம்பிக்கை, அதே போன்று மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவருக்கு உண்டான தண்டனை, அவருடைய நிலைப்பாடு என்னது, மறுமை நாளை விசுவாசம் கொள்வது, ஈமான் கொள்வது எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை போன்ற பல விடயங்களை முன் சென்ற பாடத்தில் நாம் பார்த்திருந்தோம். எனவே முன் சென்ற பாடத்தில் ஒரு குறிப்பாக நான் கூறியிருந்தேன், ஒருவருடைய மறுமை வாழ்வு ஆரம்பமாகுவது ஒன்றோ அவருடைய மரணத்தோடு அல்லது இரண்டாம் சூர் ஊதப்படுவது ஒன்று. உலக வாழ்வில் மரணித்தவராக இருந்தால், இன்று மரணித்துவிட்டால் மரணத்தோடு அவருடைய மறுமை வாழ்வு ஆரம்பமாகிவிடும். மரணிக்காதவர்கள், உலகம் அழியும் வரை வாழக்கூடியவர்களாக, உலகம் அழியும் சந்தர்ப்பத்தில் வாழக்கூடிய மக்கள், இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் இரண்டாம் சூரோடு அவர்களுடைய மறுமை வாழ்வு ஆரம்பமாகும். எனவே இந்த மரணம் என்பது ஒருவருடைய மறுமை வாழ்வுடைய ஆரம்பமாக இருக்கிறது. ஒருவருடைய மரணம் தீர்மானிக்கப்படுவது அவருடைய உடம்பில் இருந்து அவருடைய ரூஹ் கலட்டப்பட்டதற்கு பின்னால். எனவே இன்றைய பாட வகுப்பில் ரூஹ் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, இதை பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதைத்தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடத்தை பொறுத்தவரையில் பல பகுதிகள் இருக்கிறது. முதலாவது ரூஹ் என்றால் என்ன, அதே போன்று தூக்கத்தில் ரூஹ் கைப்பற்றப்படுவது. குர்ஆன் சில வசனங்கள் கூறுகிறது, நாம் தூங்கும் பொழுது நமது ரூஹ் கைப்பற்றப்படுகிறது, மறுபடியும் நமக்கு ரூஹ் தரப்படுகிறது. இதை பற்றி சில விடயங்கள் நாம் பார்க்க முடியும். அதே போன்று தௌபாவுடைய இறுதி எல்லை, தௌபாவுக்கும் ரூஹுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஒருவருடைய ரூஹ் உடம்பில் இருக்கும் காலமெல்லாம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். எப்பொழுது இந்த ரூஹ் கலட்டப்படுமோ அப்பொழுது அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே தௌபாவுடைய இறுதி எல்லை எப்பொழுது. அதே போன்று இந்த ரூஹ் எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது, எங்கிருந்து ஆரம்பமாக கைப்பற்றப்படுகிறது, எந்த விதத்தில் இந்த ரூஹ் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து இந்த ஆன்மா கலட்டப்படுகிறது. அதே போன்று நல்லவர்களுடைய உடம்பில் இந்த ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில விடயங்கள் இலகுவாக்கப்படுது. அதே போன்று கெட்டவர்களுடைய இணை வைப்பாளர்களுடைய உடம்பில் இருந்து இந்த ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள் சம்பந்தப்பட்டு இந்த பகுதியில் நாம் பார்த்திருக்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரூஹ் எனும் வார்த்தை குர்ஆனில் பல கருத்துகளில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ரூஹ் எனும் வார்த்தை, ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை, இந்த வேர்ட் குர்ஆன்ல பல கருத்துல பயன்படுத்தப்பட்டு வந்தீங்க. உதாரணமாக ரூஹ் என்ற வார்த்தை குர்ஆனுக்கே பயன்படுத்தப்பட்டு வந்தீங்க. இது குர்ஆன்ல பல இடங்கள். குர்ஆன்ல சூரத்து ஷூரால 52வது வசனம் நமக்கு கூறுகிறது. அல்லாஹ் கூறுகிறான்,
وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا அவ்வாறே எங்களுடைய கட்டளையின் பிரகாரம் அவ்ஹைனா இலைக ரூஹன் உங்களுக்கு நாம் குர்ஆனை வஹியாக இறக்கி வைத்தோம். இங்கு ரூஹ் என்று கூறப்படுவது குர்ஆன். எனவே ரூஹ் என்ற வார்த்தை பிரயோகம் குர்ஆனுக்கு குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று வஹி, குர்ஆன் என்றது முழு குர்ஆன், அதாவது வஹியுடைய மொத்தம் குர்ஆன். வஹி அந்த இறக்கி வைத்தல் என்பதற்கும் இந்த ரூஹுடைய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யுல்கிர் ரூஹ மின் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரமே அல்லாஹ் வஹியை இறக்கி வைக்கிறான். இங்கு ரூஹ் என்ற வார்த்தை வஹி என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குர்ஆனில். இது சூரத்துல் காஃபிர் எனும் சூராவில் 15வது வசனத்தில் கூறப்படுகிறது. அதே போன்று சூரத்துல் நிசா 171வது வசனத்தில் இந்த ரூஹ் எனும் வார்த்தையின் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரூஹ் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறார். இதை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹி வ கலிமத்துஹு, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பொறுத்தவரையில் இவர் அல்லாஹ்வுடைய தூதரும் அதே போன்று அல்லாஹ்வுடைய வாக்குமாக இருக்கிறார். அல்காஹா இலா மரியம, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், வ ரூஹும் மின்ஹு, அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு ஆன்மா ரூஹ் என்பதாக இந்த வசனத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அதே போன்று குர்ஆனில் மற்றும் ஒரு இடத்தில் ரூஹ் என்ற வார்த்தையின் மூலம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டுகிறார். குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி அர்-ரூஹுல் அமீன், இந்த குர்ஆனை அமீனாகி அர்-ரூஹுல் அமீனாகி நம்பிக்கையாளனாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் உத்தரவு பிரகாரம் பூமிக்கு நபிமார்களுக்கு கொண்டு இறக்கி வைத்தார்கள் என்பதாக இந்த வசனத்தில் ரூஹ் எனும் வார்த்தை மூலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்திருக்கிறார்கள். எனவே நமது இன்றைய பாட வகுப்பில் தலைப்பு ரூஹ் என்றால் என்ன? குர்ஆனில் ரூஹ் என்று வரக்கூடிய வார்த்தை பல பிரயோகங்களாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் இறுதி பிரயோகம் தான் ஒரு மனிதனுடைய உடம்பு அசைவதற்குண்டான காரணமாக இருக்கக்கூடிய ஆன்மா. இந்த ஆன்மாவுடைய கருத்தில் இதுதான் இந்த ரூஹுடைய அடிப்படையான கருத்து. இந்த கருத்திலும் இந்த ரூஹ் எனும் வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரத்துல் இஸ்ராவில் ஒரு சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் சில குர்ஆன் வசனங்களை இறக்கிறான். இந்த சம்பவம் புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களில் தெளிவாக கூறப்படுகிறது. யஹூதிகள், மதீனாவில் உள்ள யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், ரூஹ் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார். நபி அவர்களோடு இந்த சந்தர்ப்பத்தில் இருந்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருப்பதை நோட்டமிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நபி அவர்களுக்கு வஹி இறக்கப்படுவதை நபி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் குர்ஆன் வசனம் இறங்கியது, வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி உங்களிடம் யூதர்கள் வினவுகிறார்கள். ரூஹ் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகிறான், குல், நபியே நீ கூறுவீராக, அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது இந்த ஆன்மா என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் நின்றும் உண்டானது, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஏற்படக்கூடியது, உண்டானது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, யூதர்களே இதை பற்றி உண்டான அறிவு நீங்கள் குறைவாகவே வழங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பொதுவாக தௌராத்தில், யூதர்களுடைய வேத புத்தகத்தில் இந்த ரூஹை பற்றி தெளிவாக விளக்கமாக கூறப்படவில்லை. இது ஒரு மூடலான ஒரு செய்தியாக தௌராத்தில் இன்றும் காணப்படுகிறது. எனவேதான்
அவர்கள் நபி அவர்களை உண்மையில் இவர் ஒரு நபியா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி இந்த கேள்வியை கேட்டு பார்த்தார்கள். எனவே குர்ஆனும் இந்த ரூஹை பற்றி ஆழமாக கூறவில்லை, சுருக்கமாக சில விடயங்களை குர்ஆன் கூறி சென்றிருக்கிறது. எனவே இந்த ரூஹை பற்றி பல விரிவுரையாளர்கள், குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கிய முஃபஸ்ஸிரூன்கள் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அர்-ராகிப் அல்-அஸ்ஃபஹானி என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான குர்ஆனுடைய ஒரு விரிவுரையாளர், அவருக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, முஃப்ரதாத்து அல்ஃபாதில் குர்ஆன், குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டான கருத்துக்களை துல்லியமாக விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார், ரூஹ் என்பது ஒரு மனிதனுடைய உடம்புக்கு, அதாவது இந்த உடம்பு செயல்படக்கூடியதாக அசைவு உள்ளதாக ஆக்கக்கூடியதற்கே ரூஹ் ஆன்மா என்பதாக கூறப்படும். ஒரு மனிதனுடைய உடம்போடு எப்பொழுது ரூஹ் இணைகிறதோ அப்பொழுதுதான் இந்த உடம்பு செயல்பட ஆரம்பமாகும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு தேவையான நலவுகள், அது உள ரீதியான உடல் ரீதியான எந்த நலவுகளாக இருந்தாலும், அதே போன்று ஒரு மனிதன் தூரமாகக்கூடிய கெடுதிகள், இவைகளை ஒரு நலவை தன் பக்கம் எடுத்துக்கொள்வதும், ஒரு கெடுதியை விட்டு தன்னை பாதுகாப்பதும், ஒரு கெடுதியை தன்னை விட்டு துரத்துவதும், இதுவும் இந்த ரூஹின் மூலமே ஏற்படும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த உடம்பு எப்பொழுது ரூஹ் இந்த உடம்போடு இணைகிறதோ அப்பொழுதே ஒரு மனிதனுக்கு தேவையானதை தன் பக்கம் எடுத்துக்கொள்ள முடியும். ரூஹ் இல்லாவிட்டால் இந்த உடம்பு செயல்பட மாட்டாது. ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதே போன்று அர்-ரூஹ் எனும் ஒரு தனி புத்தகம் இருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுர் ரூஹ், ரூஹ் என்பதாக தனி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் பல விடயங்களை அவர் பேசியிருக்கிறார். ரூஹ் என்றால் என்ன என்ற பலவிதமான மார்க்க அறிஞர்களுடைய பலவிதமான கருத்துக்களை சொல்லி அவர் இறுதியாக கூறுகிறார், வஸ்ஸஹீஹு, இதில் சரியானது என்னவென்றால் அன்ன ரூஹ ஜிஸ்முன், ரூஹ் என்பது ஒரு உடல். பின்னால் அவர் விளங்கப்படுத்துகிறார், முஹாலிஃபுன் பில் மாஹியத்தி லிஹாதல் ஜிஸ்மில் மஹ்சூஸ், நாம் அதாவது பிடித்து உணரக்கூடிய இந்த உடம்புக்கு நேர்மாற்றமான ஓர் உடல் அமைப்பு. ஆன்மா என்பது அதாவது பிடித்து உணர முடியாத ஒரு உடம்பு அமைப்பு, ஒரு உருவம் அல்லது உடம்பு அமைப்பு. அவர் இன்னும் இது எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்றால், இலகுவான ஒரு முறையில் அவர் விளங்கப்படுத்துகிறார். அதாவது ஹஃபீஃப், இது ஒரு இலகு ஒரு பாரமானது கிடையாது. உடம்பு போன்று கிலோ கணக்கு பாரமான ஒரு பொருள் கிடையாது ஆன்மா என்பது. அதே போன்று இது அசையும். ரூஹ் என்பது உடலில் இருக்கும், வெளிப்படும், அல்லாஹ் கைப்பற்றுவார். பல விடயங்கள் அவர் விவரித்து விட்டு அவர் கூறுகிறார், வயஸ்ரீ ஃபீஹா சரயானல் மாஇ ஃபில் வர்தி, ஒரு ரோஜா பூவை அதை பிழிந்து எவ்வாறு அதிலிருந்து ரோஸ் வாட்டர், பன்னீர் எடுக்கிறார்களோ, பன்னீர் ஒரு பூவை பார்த்தால் அதுல ஒரு ஈரமான தண்ணி இருப்பதாக நம்மால் உணர முடியாது. அந்த பூவிலிருந்து எவ்வாறு தண்ணி எடுக்கப்படுதோ, அது பூவுக்கு எவ்வாறு தண்ணீர், அதாவது பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்கிறதோ, அதே போல் ஒரு ஜெய்தூன் காயில் உள்ளார் எவ்வாறு ஜெய்தூன் எண்ணெய் இருக்கிறதோ. ஒரு ஜெய்தூன் காயை நம்ம பார்த்த வேண்டாம், எண்ணெய்க்கு நம்ம சொல்லுவோமா? ஜெய்தூன் காயில் எண்ணெய் இல்லை, ஆனா அதை புளிஞ்சா இது என்ன வருதா இல்லையா? இத மாதிரி தான் உடம்பும் ரூஹும் என்பதாக தெளிவாக அவர் விளங்கப்படுத்துகிறார். இன்னொன்றையும் சொல்றாரு, அதாவது ஒரு கரிக்கட்டைக்குள்ளால் ஒளிந்திருக்கும் நெருப்பை போல. கரிக்கட்டை அது புகைது, நெருப்பாக பத்தல. அத கொஞ்ச நேரம் நம்ம அதை கொஞ்சம் காத்தடிச்சுட்டு அதுல என்ன வந்துடும்? நெருப்பு வேற எங்கேயும் வந்து அங்க சேர்ந்துச்சா? கரிக்கட்டைக்குள்ளாலதான் நெருப்பு இருந்துச்சு. இத மாதிரி தான் ரூஹ் என்பதாக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக இதனை விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே மேற்கூறிய வசனத்தில் போன்று குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நமக்கு ரூஹ் சம்பந்தமான அறிவு குறைவாகத்தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டவைகளையும் ஹதீஸ்களில் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டவைகளையும் கட்டாயம் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது பகுதியாக
ஒரு மனிதன் உறங்கும் பொழுது இவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. ஒரு மனிதன் உறங்கும் பொழுது இவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது என்பதாக குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் எனும் சூராவில் 60வது வசனத்திலும், சூரத்துல் ஜுமர் அல்லது சூரத்துல் முஃமின் இரண்டு பெயர்களும் ஒரே சூறாவுக்கு, இந்த சூறாவில் 42வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தில் வருகிறது, அதாவது وَهُوَ الَّذِي يَتَوَفَّاكُمْ بِاللَّيْلِ, அல்லாஹ்வே இரவு நேரத்தில் உங்களின் உயிர்களை கைப்பற்றுகிறான், இரவில் தூங்கும் பொழுது. وَيَعْلَمُ مَا جَرَحْتُمْ بِالنَّهَارِ, பகல் பொழுதில் நீங்கள் செய்தவற்றை அவன் நன்கு அறிகிறான். ثُمَّ يَبْعَثُكُمْ فِيهِ لِيُقْضَى أَجَلٌ مُسَمًّى, பின்பத பகல் பொழுதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வாழ்வை கழிப்பதற்காக இனி பகல் பொழுதில் மறுபடியும் உங்களை அவன் எழுப்பாட்டுகிறான் என்பதாக இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், சும்ம இலேஹி மர்ஜிஉக்கும், நீங்கள் மீளக்கூடிய இடம் அவனிடமே இருக்கிறது. சும்ம யுனப்பிஉக்கும், நீங்கள் மீட்டப்பட்டதன் பின்னால், மரணத்துக்கு பின்னால் வாழ்வில், சும்ம யுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் உலகில் செய்தி இருந்த அனைத்து செயல்களையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். எனவே சூரத்து ஜுமரில் 42வது வசனத்தில் கூறப்படுகிறது, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஆத்மாக்கள் மரணிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த ஆத்மாக்களை மரணிக்க செய்வது அல்லாஹ்வே. வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, கனவில் மரணம் அடையாத ஆத்மாக்களையும் கைப்பற்றுவது அல்லாஹ்வே. ஒரு மனிதன் கனவில் உறங்கும் பொழுதும் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. இதற்கு கூறுவார்கள், அதாவது சிறிய வஃபாத், பெரிய வஃபாத். அரபு புத்தகங்கள் அல் வஃபாத்து சுக்ரா, அல் வஃபாத்து குப்ரா என்பதாக கூறப்படும். ரூஹ் கைப்பற்றப்படுவது ஒரு மனிதன் இறக்கும் சந்தர்ப்பத்தில். ஆனால் ஒரு மனிதன் உறங்கும் பொழுதும் அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. மறுபடியும் அவனுக்கு அவனுடைய வாழ்வு நீண்ட வாழ்வாக இருந்தால் அந்த ரூஹ் மறுபடியும் அவன் எழும்பும் பொழுது அவனுடைய உடம்புக்கு அந்த ரூஹ் சேர்க்கப்படுகிறது என்பதை குர்ஆன் வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதனை நாம் புரிந்து கொள்ளலாம். புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தை முடித்து ஒரு கலைப்போடு படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் லவ் அர்ரஸ்த பினா யா ரசூலல்லாஹ், அதாவது இரவு கடைசி பகுதி ஆகிவிட்டது, யா ரசூலல்லாஹ் நாம் கொஞ்சம் தூங்கி எழும்புவோமா, ஓய்வெடுப்போமா என்பதாக சஹாபாக்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹாஃபு அன் தனாமு அனிஸ் ஸலாம், அதாவது சுபஹுடைய நேரம் நெருங்கிவிட்டது, சஹாபாக்கள் களைப்போடு இருக்கிறார்கள். கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் நாம் சற்று உறங்கி எழுந்திருப்போமா? நபி அவர்கள் கூறினார்கள், சுபஹுடைய தொழுகை தப்பி போவதை நான் பயப்படுகிறேன் என்பதாக கூறினார். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ் அன ஊகிதுக்கும், நீங்கள் அனைவரும் உறங்கிவிடுங்கள், நான் விழித்திருக்கிறேன், நானே உங்களை எழுப்பாட்டுகிறேன் என்பதாக கூறினார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கால்நடையின் ஒரு கீழே சாய்ந்திருந்த கால்நடையில் தனது முதுகை சேர்த்து உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணராமலேயே அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்று விட்டார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நான் சஹாபாக்களை எழுப்பாட்டுகிறேன் என்று கூறிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அவரை அறியாமல் தூங்கிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா பிலால் ஐனமா குல்த, பிலாலே நீங்க கொடுத்த வாக்குறுதி எங்கே? நீங்க தானே பொறுப்பாய்ந்து எல்லாத்தையும் தொழுகை எழுப்பாட்டுறீங்க, நீங்க உறங்கிட்டீங்க, யாரும் எழுப்பாட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், யா ரசூலல்லாஹ் மா உல்கியத் அலைய நௌமத்துன் மிஸ்லுஹா கத்து, இதற்கு முன்னால் என் வாழ்விலே இவ்வாறான தூக்கம் எனக்கு ஏற்பட்டதில்லை, என்ன அறியாமலே நான் தூங்கினேன், வாழ்க்கையில எனக்கு இப்படி தூக்கம் போனது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது விளங்கப்படுத்துகிறார்கள், இன்னல்லாஹ கபித அர்வாஹக்கும், அல்லாஹ் உங்கள் அனைவர்களுடைய ரூஹ்களை கைப்பற்றி விட்டான். அதாவது இவர்கள் தூங்கியது ரூஹ்கள் கைப்பற்றி விட்டது.
இன்னல்லாஹ கபித அர்வாஹக்கும் ஹீன ஷாஅ, அவன் நாடிய பொழுது கைப்பற்றி விட்டான். வரத்தஹா அலைக்கும் ஹீன ஷாஅ, அவன் நாடிய பொழுதே உங்களுடைய ரூஹ்கள் உங்களுக்கு மீள தரப்பட்டிருக்கிறது. சூரியன் உதித்ததோடு நாம் எழும்பின சந்தர்ப்பத்தில் தான் ரூஹ் நமது உடம்புக்கு மறுபடியும் திருப்பி தரப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா பிலால் கும் ஃபஅத்தின் பின்னாஸ் பிஸ்ஸலாம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதான் சொல்லுமாறு கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சுபஹ் தொழுகையை தொழுதார்கள். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது, ஒரு மனிதன் உறங்கும் பொழுதும் அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. இன்னொரு விளக்கமாக குர்ஆனில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, நம்ம குர்ஆன் வசனங்கள் ஊடாக மறுமையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே? அப்ப நம்ம குர்ஆன் வசனங்களை அதுக்குண்டான விளக்கங்கள், இந்த ரூஹ் சம்பந்தப்பட்ட விளக்கங்களோடு நம்ம பார்க்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், இத் கால அல்லாஹு யா ஈசா, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகிறான், இன்னி முத்தவஃபீக வ ராஃபிஉக இலைய, ஈசாவே உங்களை நான் மரணிக்க செய்வேன், அதே போன்று வராஃபிஉக இலைய, என் பக்கமே உங்களை நான் உயர்த்துவேன். இந்த குர்ஆன் வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இங்கு அல்லாஹ் மரணிக்க செய்வேன் என்று கூறுவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்வது கிடையாது. அதாவது சிறிய மரணம், அதாவது தூக்கம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். குர்ஆன் நமக்கு கூறுகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மரணிக்க செய்து வானன் என் பக்கம் உங்களை உயர்த்துவேன் கிடையாது, உங்களை சிறிய மரணமாக மரணிக்க செய்யும், உங்களை என் பக்கம் நான் உயர்த்திக் கொள்வேன். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதுவரை அவர் மரணத்தை அடையவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மூத்தா போகல, அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார் என்பது இந்த குர்ஆன் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இங்க யதவஃபாக்கும் அல்லது அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடியதை போன்று இன்னி முத்தவஃபீக, உங்களை நான் வஃபாத்தாக செய்வேன், மரணிக்க செய்வேன் என்றால் உங்களை சிறிய தூக்கமாக, சிறிய மரணமாக நான் மரணிக்க செய்வேன் என்பதே அர்த்தமாகும். எனவே இன்றைய பகுதியில நம்ம ரூஹ் சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்தோம். ரூஹ் என்றால் என்னது, ரூஹ் என்றதுக்கு உண்டான வரைவிலக்கணம் என்னது, குர்ஆன்ல ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னென்ன பிரயோகங்கள்ல பிரயோகிக்கப்பட்டிருக்குது, அதே போன்று ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுவது அவன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஆனால் அவன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில், உறங்கக்கூடிய நேர கால பகுதியில் அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு மறுபடியும் அவன் உடம்புக்கு அது திருப்பி கொடுக்கப்படுகிறது என்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இன்றைய பாடத்தில் இத்துடன் நாம் நிறுத்திக் கொள்கிறோம். நாம் கேட்ட நல்ல விடயங்களை நம் வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.